शिवानन्द गुरुप्रवीणम् वन्दे सदा ज्ञानपि वन्दनीय आनन्दसुखदाहार अखण्डानन्दविग्रहम् दयादिमदिसन्तुष्टम् वन्देऽहम् मम सद्गुरुम् रागादिरोगान् शददानुषक्ता न शेषकाये प्रसृदानशेषान् औत्सुक्यमोघा रदिदाञ्चकाने यो पूर्ववैद्याये நமோஸ்து தஸ்மை. தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற நாம் விருப்பு வெறுப்பு முதலான பெரும்பியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம். என்னை பாடல் சொல்லிட்டு இப்போ நம்ம பிதாஜியோட ஒரு டிவோஷனல் சாங் பார்க்கலாம். தன்னுள் தன்னை கண்டால் மரணம் கிடையாது, இடைவிடாது ஜெபித்தால் நோயும் இருக்காது. தன்னுள் தன்னை கண்டால் மரணம் கிடையாது, இடைவிடாது ஜெபித்தால் நோயும் இருக்காது. எங்கும் இருப்பவர் ஈஸ்வரன் என்றால் நம்முள் ஏன் இருக்காது? நம்முள் இருக்கும் ஈசனை விட்டு வெளியில் தேடக்கூடாது. தன்னுள் தன்னை கண்டால் மரணம் கிடையாது, இடைவிடாது ஜெபித்தால் நோயும் இருக்காது. ஜீவனின் சரித்திரம் சித்த வேதம் தான், மோட்சத்துக்கு எளிய வித்தை சித்த வேதம் தான். தன்னுள் தன்னை கண்டால் மரணம் கிடையாது, இடைவிடாது ஜெபித்தால் நோயும் இருக்காது. காவலாயிருப்பதும் நடவடிக்கைதான், உலகோ நலம் காண்போர் வர்ணம் ஜெகஜோதிதான். தன்னுள் தன்னை கண்டா மரணம் கிடையாது, இடைவிடாது ஜெபித்தால் நோயும் இருக்காது. சரி, இப்போ ஒரு இது மதுரை சொக்கலிங்கம் ஐயால குமாரின்றவர் அனுப்பிச்சது நல்லா இருந்து அந்த பாட்டியா ஐயா. இப்போ நாம பேசுறீங்க என்னங்கய்யா? யாரு எழுதுறதுங்க அந்த பாட்டு? எழுதுறது இது கல்லை மட்டும் கண்டால அதே இதுல இல்ல ஐயோ எனக்கு நான் ஃபர்ஸ்ட் இது ஒண்ணு இதே மாதிரி எது ஒரு பெருமாள் பாட்டு குறை ஒன்றும் இல்லை கண்ணா ராமச்சந்திரையா எழுதி கொடுத்தாரு. அது ஒண்ணு டிரான்ஸ்லேட் பண்ணி பாடினது. இது நான் அந்த அவர் முகாந்தரம் தான் இங்க வந்தது. மதுரை சொக்கலிங்கையா ஒரு இது மன்றம் ஆன்மீக தோட்டம்னு வச்சிருக்காரு. நிறைய சமாதி டெய்லி அனுப்புவாரு. 45 சமாதிக்கு மேல இருக்கு. அவருக்கு வீட்டுக்கு பக்கத்தாப்புலயே குமாருன்னு அவரு வாட்ஸ்அப்ல என்கிட்ட இருக்கு. அப்ப நான் சொன்னேன், ஐயா நிறைய எனக்கு மலையாளம் தான் பாட்டு இருக்கு, தமிழ் பாட்டு எல்லாம் பாடிட்டேன் அப்படிங்கும்போது, சரிம்மா நான் உனக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவர் ஒண்ணு அனுப்பு. நான் அதை 3 நாள்ல ட்ரை பண்ணிட்டு நேத்து நம்ம ராமச்சந்திரையா இடையில பேசினார வசனம், அதுவும் அவரு வச்சதுதான். ஏன்னா எனக்கு வசனம் பேசிட்டு உடனே பாட்டுக்கு டோன் மாறிட்டு இருந்தா நேத்து அவங்கள கூப்பிட்டு நம்ம எல்லாம் ரமேஷையா அப்புறமா ஐயோ உடம்பு சரியில்லை இல்லையான்ட்டு அப்புறம் ராமச்சந்திரையா பாவம் ட்ரை பண்ணி எவ்வளவு அழகா வசனம் பேசினாரு. நான் பாட்டு இடத்துல நான் பாடினேன், அதுவும் நல்லா இருந்தது இல்லையா? இடையில கொஞ்சம் அதான்
நான் நல்லா முந்தானேத்து இது நீங்களா யாரும் எதுவும் சொல்றது இல்ல. நீங்க எல்லாரும் அப்படியே உம்முன்னு இருப்பீங்க. அந்த சுரேஷ் ஐயா வந்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு நிமிஷம் வந்தாலும் அம்மா எவ்வளவு அழகா பாடுறீங்கன்னு சொல்லிட்டு தான் அடுத்த வேர்டே பேசுவாரு. சண்டே ஒரு சுரேஷ் ஐயா வெரி கிரேட், ராமச்சந்திரியா கிரேட், 2 பேரும் தான் பாராட்டுறது. அந்த அருள் ஐயா ஏன் வர்றதே இல்ல? ஓகே, சரி. இப்போ நான் இது ஸ்டார்ட் பண்றேன். அவரு அதனால சொன்னதுல இருந்து எல்லா பாட்டையும் அப்படியே அனுப்பிச்சிட்டு இருக்காரு. இது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. இது பொருள் எல்லாம் சூப்பரா பாடிருக்கீங்க. ஆமாய்யா, நான் விடாம ஒரு 3 நாளா ட்ரை பண்ணி இன்னைக்கு பாடினேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு இந்த பேஜ் எங்க போச்சுன்னு தெரியலையா? அத கிடைச்சதியா? ஒண்ணு பாக்கலாம். ஒரு சித்தர் பாடியிருக்காரு. பண்ணப்பா சிவமான அகார தீட்சை பக்தி கொண்டு பூரணமாய் செய்த பின்பு நன்னப்பா உகாரம் என்ற சக்தி தீட்சை நன்மையுடன் சொல்கின்றேன் உண்மை கேளு விண்ணப்பம் கண்ணான மூலத்தீயில் விளங்கி நின்ற உகாரம் என்றும் சக்தி என்றும் உன்னப்பா நிறைந்த சிவ சக்தியோடு அகாரம் என்று விந்து சேரேன்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பண்ணப்பா சிவமான நம்ம இததான் சக்தி பூஜையதான். சக்தி சிவ பூஜைன்னா எது, அதுக்கு விளக்கம் பார்க்கலாம். சிவ பூஜை, சக்தி பூஜை, நம்ம செய்யற சித்தி வித்தை எல்லாமே ஒவ்வொன்னா சொல்றாங்க. எல்லாமே ஒண்ணுதான். அது எப்படின்னா என்ன பொருள்னா, அதுக்கு பேரு பொதுவா தீட்சைங்கிறதுக்கு பேரே என்னன்னா களங்கமற்று புனிதம் பெறுவது. சோ இவங்க நமக்கு சொல்லி கொடுத்தது அவ்வளவு புனிதமான இததான் இந்த சிவ பூஜைங்கிறோம், சித்த வித்யன்றோம். சோ இது சொல்றோம். இததான் நம்ம கத்துக்க வந்திருக்கோம். கலையை சுழுமுனை மையத்திலே சுழுமுனை மையத்திலே அசைவற்று நிறுத்துவது மூச்சு ஒரே விதமாகத்தான் இருக்கிறது. அதாவது அவர் என்ன சொல்றாரு, நம்ம இந்த சித்த விதைக்கெல்லாம் வராதுக்கு முன்னாடி நம்மளுடைய மூச்சு அப்படி கையை வச்சு பார்த்தா வெளி மூச்சு போச்சு. அதுவும் ஒரு இதுதான். ஆனா இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி உள்கதியா நமக்கு வெளியில கையை எவ்வளவு நேரம் வச்சாலும் அது கொஞ்சம் கூட அந்த ஹீட் அதான் ஒரு மாதிரி கை வச்சா அது உணர முடியாது. ஆனா ஓடுதுதான், உள்பக்கமா ஓடுது. ஏன்னா நம்ம அனுபவம் விடாம செய்யற முயற்சி. நமக்கும் உடனேவா போச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கு 1 மாசம் வரைக்கும் ட்ரை பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளவு நாள் பண்ணினதுக்கு அப்புறம் தானே உள்பக்கமா போச்சு. சோ அததான் அவர் சொல்றார். மூச்சில் 2 தன்மை சுவாசங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாசு வழியா உள்ளும் வெளியும் சென்று கொண்டு இருக்கும் சுவாசம் ஒன்று, அண்ணாக்கு வழியாக நடந்து கொண்டிருக்கின்ற காற்று உண்டு. அது ஒரு இது. இந்த 2 சுவாசங்களை என்ன சொல்றாரு, வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரிந்தவனே சித்த வித்தியார்த்தி என சொல்லுகிறார். நாசி வழியே செய்யக்கூடிய சுவாசம் நாம் சித்த வித்தியார்த்தியருக்கு முன் செய்தது. அண்ணாக்கு வழியே உட்சுவாசம் செய்து கொண்டிருப்பவர்கள் சித்த வித்தியார்த்திகளான நாம். இங்கு நாசியான சந்திரக்கலை வழியாக, அதான் இடது மூக்கு சுவாசம் வழியாக குளிர்ச்சியான காற்று உள்ளே நுழைகின்றது. அது அப்போ வலது நாசியான அதுக்கு பேர் சூரியன் வழியாக வெப்பமான காற்று உள்ளே நுழைகின்றது. இந்த சந்திரன் சூரியன் ஆகிய 2ம் எங்கே ஒன்றாக சேருகிறது என்றால், நாசித்துளைகள் முடியக்கூடிய இடத்திலே இவை 2ம் ஒன்றாக சேருகின்றன. அதன் பிறகு அண்ணாக்கு வழியே கீழே இறங்கி நுரையீரலுக்கு செல்லும் போது மறுபடியும் 2ஆக பிரிகின்றன. அண்ணாக்கின் பின்பக்கம் இருக்கக்கூடிய 2 துளைகள், நாசியின் உட்பக்கம் இருக்கக்கூடிய 2 துளைகள், இந்த 2ம் சங்கமிக்க கூடிய அந்த குறுகிய குகை போன்ற இதுதான். இந்த இடத்துலதான் நம்ம கரெக்டா வச்சு ஊதும் போது, அதாவது 2 கலையும் ஒன்றாக இணையுதுங்கிறாரு. ஒன்றாக இணைந்து இருக்கின்ற அந்த இடத்திலே அதுதான்
நம்ம வந்து கரெக்டா அந்த எங்க வந்து சேரணும்னா அந்த சுழுமுனை கிட்ட அந்த இடத்துல இந்த சந்திரக்கலையும் சூரியக்கலையும் சேர்ந்து, அதாவது இடது பக்கம் மூக்குலயும் வலது பக்கம் மூக்குலயும் உள் அந்த உள்நாக்கு குதம் அந்த பக்கமா எடுத்துன்னு போய் அதை சீரா ஏத்தி அத வந்து ஆனா இது வந்து விடாம செய்யும் போதுதான் சீராவும் போகும். அது வரைக்கும் நம்ம வந்து அந்த பொட்டு வைக்கிற இடத்துல விடாம அப்பப்ப பார்த்து அந்த இடம் கொஞ்சம் இத நமக்கே தெரியும். அது அங்க குருகுருன்னு ஒரு மாதிரி சுத்துற மாதிரியே இருக்கும். இது செய்யும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு ஒண்ணா மேலு போயிட்டு அதுவே நம்மளே அதுவே ஏறும், அதுவே இறங்கும். அது வந்து இதுலதான் எப்படியும் மினிமம் 1 இயர் 2 இயராவது ஆகணும். ஆனா செய்ய 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 கண்டிப்பா வருவான். மெயின் வந்து அந்த முதுகெலும்பு வந்து ஸ்ட்ரெயிட்டா உட்காரணும். அந்த ஆசனம் முக்கியம். கை வந்து சின்முத்திரை முக்கியம். ஃபுல் நினைவும் ஒருமுகப்படுத்தி எந்த இதுவும் இல்லாம அதுக்குதான் நீ தனியா உட்காந்துக்கோ, உன் மேட்ல உட்காந்துக்கோ, எதையும் இது பண்ணாம அந்த பிரம்ம முகூர்த்தத்தெல்லாம் எந்த சவுண்டு வந்து பறவைக கத்துறது கூட காதுல விழுவாது. நம்மளுடைய கவனம் ஃபுல்லு அதுல இருக்கும் தான் அந்த அந்தி சந்தின்னு சொல்றாங்க. சாயங்காலம் சூரியன் மறைஞ்சப்புறம் காலம்பரை சூரியன் உதிக்கிறது. அதான் 6க்குள்ளார அப்பயும் செஞ்சா அதுக்கு வந்து அதுக்கு ஒரு பவர்னா இதுதான். தானா செய்ய 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 கண்டிப்பா எல்லாருக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஆனா கண்டிப்பா அது அந்த இது சேரும். அப்போ அந்த உள்ளே இருந்து அந்த அமிர்தம் கிடைக்கும். அததான் அவர் சொல்றாரு. ஆனந்த ஜோதி தரிசனம் கிடைக்கும். யோக சித்தியானது கிடைத்து அனைவருக்கும் அந்த ஆனந்த ஜோதி தரிசனமும் கிடைக்கும் என்று சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாரு, நம்ம வந்து இந்த சித்த வித்யார்த்தத்துக்கெல்லாம் என்ன சொல்றாரு, இந்த வைகுண்ட ஏகாதசி அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு பெருமாள் கோயிலுக்கும் போகும்போது 2 பக்கம் 2 துவார பாலகர்கள் எல்லா இடத்துலயும் வச்சிருப்பாங்க. அத மாதிரி நம்ம உடம்பான இந்த ஆலயத்துல இந்த பக்கம் வந்து இந்த சந்திரகலையும் இந்த பக்கம் சூரியகலையும் துவார பாலகர்கள் மாதிரி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நம்ம குதம்பக்கமா போறது வாசல் என்ட்ரன்ஸ். நம்ம அது பக்கமா போய் நம்ம வந்து சுழுமுனியில இருக்கிற நம்ம வெங்கடாஜலபதிய நம்ம அந்த 3 மணிக்கு டெய்லி பாக்குற நம்மளே விடாம வந்து நம்மளுடைய பெருமாள் மாதிரி இல்ல சிவன் எல்லாரும் 3 பேர் எல்லாருமே எப்படி நினைக்கிறோமோ அதுதான் ஜோதி நினைச்சா கூட அதுவும் ஒரு இதுதான். அத நம்மளுடைய ஆத்மாவை நம்மளையே நம்ம பாக்குற நம்மளே சிறந்தவர்கள். நமக்கே இந்த இது கிடைச்சிருக்கு. எல்லாரும் நினைச்சாலும் அவங்களுடைய ஆத்மாவை அவங்களால பார்க்க முடியாது. அந்த ஜோதிய முடியாது. சோ நம்ம டெய்லி பார்த்து நம்மளுடைய தரிசனம் நம்ம சிவனாகிய நம்ம ஜீவன் தான் சிவன். சிவனை டெய்லி நம்ம தரிசனம் பண்ற நம்மளே சிறந்தவங்கன்னு சொல்லி இவர் வந்து முடிக்கிறாரு. அதனால நம்ம விடாம நமக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அந்த 6 மணிக்குள்ளார அது மெயின் அதை பார்க்கணும். அப்புறம் சும்மா இருக்கும் போதெல்லாம் ஏன்னா அது எவ்வளவு நாள் அந்த இதை சுத்தி டஸ்ட் நம்ம அம்மா வயிற்றுல இருக்கும் போதெல்லாம் அது அப்புறம் நம்ம சாப்பிடுற இதெல்லாம் அது சேர்ந்து அதெல்லாம் அப்படியே இது மாதிரி புடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஜவ்வு மாதிரி இது செய்ய 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 இந்த ஹீட்டுல வந்து உருகி அந்த இது வந்து கொஞ்சம் 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 பாருங்களேன். இப்போ இந்த இதை புடிச்சா எப்படி ஒரு தேங்காய் எண்ணெய் எல்லாம் இதுக்கு புடிச்சுக்குது, அடுப்புல வைக்க ஹீட் லேசா பட அந்த இதெல்லாம் உருகிய லிக்விட் மாதிரி வருது. சோ அந்த மாதிரி செய்யறதுதான் இந்த அதுக்குன்னு ஒரேடியாவும் அதுதான் நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டா நம்ம அதே லெவல்ல ஏத்தி அதே லெவல்ல இறக்குனாதான் அதுவும் கூடும். இல்லாட்டி ரொம்ப இதா போனா உடம்புல எல்லாம் கட்டி போட்டுரும். இந்த தொண்டை இது கிளைமேட் செட் ஆகாம எல்லாம் கண்ணு இதெல்லாம் ஒரு மாதிரி எரிச்சல் அதெல்லாம் இதாகும். ரொம்ப ஒவ்வொரு ஹீட்டும் இது பண்ணக்கூடாது. ரொம்ப ஊதாம இருந்தாலும் அதுவும் இது அனுபவத்துல கண்டிப்பா வரும்னு சொல்லி நம்ம எல்லாரும் அதை விடாம செஞ்சு எவ்வளவு நேரம் அந்த ஜபத்துக்கெல்லாம் போங்க. தெரியாதவங்க எல்லாம் யாருக்கு இல்லையா பரவாயில்ல கேளுங்க, இந்த மாதிரி நான் செய்யறது சரியா. நான் கூட இங்க வந்து உட்காந்து இவ்வளவு ஊர்ல நான் கிடைக்குமான்னு இந்த சொக்கலிங்க ஐயா எப்படி தெரியும்னாக்கா இந்த ஐயா
அவர் பேர் என்ன, இந்த சிவகுமூர்த்தி ஐயா டிவி நான் ஃபாரின்ல இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ சும்மா அவங்க கிட்ட இது பண்ணும்போது சொக்கலிங்க ஐயா மகன் அந்த வால்மீகி வந்து சென்னையில யாரோ செத்து போயிட்டாராம் இந்த சித்த வித்தியார்த்தி, அந்த ஆளு ஃபாரின்காரராம். சும்மா ஹார்ட் அட்டாக் வந்து. அப்புறம் அவங்க பையன் இருந்துகிட்டு, ஐயோ எனக்கு யாரும் இல்லை, எங்க அப்பா இந்த மாதிரி சுத்தி பார்க்கணும்னு சென்னைக்கு யார் வீட்டுக்கு வரும்போது ஒரு 2 நாள் அந்த ரூம் எடுத்து தங்கினாருன்னு சொல்லுவோம். பாவம் இவர் எல்லாரும் போய் இவர் மகன் எல்லாம் போய் எல்லாம் செஞ்சு போலீஸ் இதெல்லாம் செஞ்சு தூக்கின்னு வந்து அப்புறமா அதுக்குள்ளார இந்த பையன் ஃபாரின்ல இருந்து வந்துட்டான். அவங்க ரிலேஷன் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல வச்சு அந்த போட்டோ எல்லாம் கூட எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. அதெல்லாம் போட்டு அப்படி செஞ்சு அவ்வளோ பேருக்கும் அதான் அவர் சொல்றாரு, எங்கேயோ இருந்து அங்க வந்தவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு குஷியாயி போச்சு. அவங்க சொந்தக்காரங்க அவ்வளவு பேரும் இருந்து ஒருத்தவங்களா வந்து மறுநாள் எல்லாம் வாங்கி பாதி பேருக்கு ரொம்ப இஷ்டம் ஆச்சான். இவர் எடுத்து எடுத்து காமிக்கிறாரு, இங்க பாருங்க சாதாரண செத்தவங்களுக்கு இந்த கையெல்லாம் அப்படியே நமக்கு குறக்கல பிடிச்ச மாரி ஸ்ட்ரெயிட்டால நிக்கும். அவர் அந்த படத்திலேயே காமிக்கும் போது நெட்டி எடுக்கிறாரு, விரலெல்லாம் மடிச்சு மடிச்சு தூக்கி போடுறாரு, கால் இதெல்லாம் இப்படி தூக்குறாரு. அது மாதிரி எல்லாம் வருது பாருங்க இந்த சித்த வித்தியார்த்தியோட. செத்தாலும் தூங்குற மாதிரி தான் இருக்கிறாரு. உண்மையிலே நிஜத்திலே செத்த பொண்ணுக்கு அப்படியே கட்டிடுவாங்க. ஆனா அது மாதிரி செய்யக்கூடாது, கைதையும் கட்டக்கூடாது. இவங்க அந்த துணியை போட்டுட்டு ஒரு சேலை கட்டுறாங்க. அதுக்கு சங்கத்து முகாந்திரம் போய் எல்லாரும் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு குஷியாயி போச்சான். இவரையே செஞ்சு அந்த மாதிரியே நமக்கெல்லாம் நல்ல இது கிடைச்சிருக்கு. நம்ம நல்லா இந்த இதுலயே சேர்ந்திருக்கோம். எப்ப நமக்கு டைம் கிடைக்குதோ நம்ம எல்லாரும் இதுல சேர்ந்து நம்மளும் நல்ல கதி ஆடுவோம்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. உடம்புடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நம்ம நேற்றுக்கு வரைக்கும் சக்தி பூஜையை பற்றி பார்த்துருந்தோம். தன்னுடைய சக்தி தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே வெளியில் செலவாகாமல் உள்ளிலே அது நிலை பெறும்போது அதனால் உண்டாகக்கூடிய சேமிப்புனால அது பானமாக அமிர்தமாக நம்முடைய அண்ணாக்கு வழியாக வழியும். அது உபஸ்தம்ங்கிற பாகத்திலிருந்து புருவ மத்தியத்திலிருந்து வழியும். அதை உண்கிறவர்களுக்கு அமரத்துவம், அதாவது சாகா நிலைமை அப்படிங்கிறது அங்கே உண்டாகும் அப்படிங்கிறத வேதங்களில் சொல்லப்பட்டிருந்தது. சக்தி பூஜை அப்படிங்கிறதுனுடைய அர்த்தமும் தன்னுடைய சக்தியை தனக்குள்ளாரே நிலைநிறுத்துகிற அந்த வேலையை செய்யறது தானே தவிர பூஜை புனஸ்காரங்கள் செய்து அந்த பூஜை புனஸ்காரங்களில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பண்டங்களை உண்டு, மது மாமிசங்களை உண்டு, புத்தி கெட்டு உடம்பையும் மனசையும் இந்த சமுதாயத்தையும் கெடுக்கக்கூடிய வேலைகளை செய்யறது அல்ல அப்படிங்கிறத சாமி நமக்கு புரிய வச்சிருந்தார். அதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, மோட்சத்துக்கான உபாயமாக அடுத்ததாக இந்த உலகத்தில் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள். ஒரு மதம் நமக்கு காண்பித்து தரக்கூடிய நடவடிக்கைகளை கை கொள்வது. நாம ஒரு தெய்வீகம் சார்ந்த ஒரு விஷயமாகட்டும், ஆன்மீகம் சார்ந்த விஷயமாகட்டும், ஏதாவது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மதம் அடித்தளமாக இருந்திருக்கும். அந்த மார்க்கத்தை கடைபிடித்த அனுபவஸ்தர்களுடைய பங்களிப்பு அங்க இருக்கவே செய்யும். அவங்க எப்படி அந்த இறைத்தன்மையை உணர்ந்தாங்க அப்படிங்கிறத புஸ்தகங்கள் மூலமாகவோ இல்லை செவி மூலமாகவோ இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சாரங்கள் மூலமாக அவங்க சொல்லிட்டு வந்துட்டே இருந்திருக்கிறாங்க. இங்கே இந்தியாவில் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரதானமான மதங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவே ரொம்ப 4 வகையான மதங்கள் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் குட்டி குட்டி மதங்கள்லாம் இருக்குது. பிரதானமாக கடைபிடிக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களால் கடைபிடிக்கக்கூடிய மதங்கள்னு இந்தியாவில் மட்டும் எடுத்துக்கிட்டாலே ஹிந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், புத்த மதம் அப்படின்னு 4 வகையான மதங்களை சொல்ல முடியும்.
ஆனா இப்போ நமக்கு ஒரு மார்க்கம் தேவை மோட்சம் அடையிறதுக்கு. இந்தியாவில் இந்த 4 வகையான மார்க்கங்கள் இருக்குது. இந்த 4ல் எது பெஸ்ட்டு, எது சரியான பாதையை நமக்கு காண்பித்து தரக்கூடியதாக இருக்கும், எந்த மார்க்கத்தில் பயணப்பட்டால் சுலபமாகவும் அதே சமயம் சரியான ஒரு இலக்கை அடையிறதுக்கான ஒரு வழிவகையை செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே எடுத்து வைக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு 4 மார்க்கங்கள் இருக்குது. ஏதோ ஒன்று இருந்தால் கண்ணை மூடிட்டு அந்த ஒன்றை செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே 4 இருக்கிறதுனால 4ம் வெவ்வேறு வகையான மத சமய சடங்குகளை வச்சிருக்கிறதுனால இந்த 4 பேத்துக்குள்ளாரையும் ஒற்றுமை இல்லாததுனால ஆளாளுக்கு என்னுடைய மதம் தான் பெருசுன்னு சொல்லி இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால இப்போ நம்ம புதுசாக ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஆளாளுக்கு நான் என்னுடைய மதம் தான் பெருசுன்னு சொல்கிற இந்த விஷயத்தில் நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறது, எந்த மதத்தை அடைந்தால் நமக்கு மோட்சமானது கிடைக்கும், இல்லை எதெல்லாம் அடைஞ்சால் நமக்கு மோட்சம் கிடைக்காது, அட்லீஸ்ட் அது தெரிஞ்சாலாவது மிச்சம் இருக்கிறத தேர்ந்தெடுத்துட்டு போகலாம். அப்போ நாம் ஏற்கனவே பிறக்கும் போது நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு மத சமய சடங்குகளில் இருந்திருப்பாங்க. அவங்க அந்த மதம் சார்ந்த கட்டுப்பாட்டுக்குள்ளாரையும் சமய சடங்குக்குள்ளாரையும் நல்லாவே அனுபவப்பட்டிருப்பாங்க. அவங்கள பார்த்து இந்த மதம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிறந்த ஒரு ஹிந்து சம்பிரதாயத்திலிருந்து பிறந்திருந்தாலும் என்னுடைய முன்னோர்கள்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் அந்த விவரங்கள் தெரியறது. இந்து மதம் அதை எதை சொல்லி கொடுத்துருக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இந்து மதத்தை சார்ந்த எந்த ஒரு புஸ்தகங்களையும் படிச்சது கிடையாது. இந்துக்களுடைய வேதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா பகவத்கீதை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அவங்களுடைய அறிவானது மேலோங்கி இருக்குது. ரிக்கு வேதத்தை பற்றியோ யஜுர் வேதத்தை பற்றியோ சாம வேதத்தை பற்றியோ அதர்வண வேதத்தை பற்றியோ கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஆனால் அவங்க எனக்கு காண்பித்து கொடுத்த வழிமுறை என்ன அப்படின்னா, கோவிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும், மந்திர உச்சாடனங்கள் செய்யணும். ஆனால் கர்ப்ப பாத்திரத்துக்குள்ளே நுழையக்கூடாது, அதுக்கு முன்னாடியே நின்றுக்கணும், விரதங்கள் அனுஷ்டிக்கணும். இந்த மாதிரி சில சமய சடங்குகளை எனக்கு பரிந்துரைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்க முன்னோர்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க மோட்சத்தை அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கும் மோட்சம்னா என்னன்னே தெரியாமலே செத்து போயிட்டாங்க. இப்போ அவங்க சொல்லி கொடுத்த வழிமுறையில் நானும் பயணப்பட்டேன்னு சொன்னால் அடுத்தது நானும் என்னுடைய பையனுக்கு அதை எதை சொல்லித்தர வேண்டியதாக இருக்கும். இதே வழிமுறை பின்தொடர்வதாக இருந்தால் நானும் மோட்சம்னா என்னன்னே தெரியாமல் செத்து போக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா பரம்பரையா அதே சமய சடங்குகள்ல எல்லாரும் வந்திருக்கிறாங்க. யாருக்குமே மோட்சம் கிடைக்கலன்னு சொன்னா நான் மட்டும் விதி விலக்கல்ல இல்லையா? எனக்கு அதே நிலைமை தான் கிடைக்க போகுது. சிந்திச்சு பார்த்தது கிடையாது. இந்த சமய சடங்குகள் எதற்கானது, மோட்சம்ங்கிறது எந்த மாதிரி இருக்குது, இறைவன்கிறது எந்த மாதிரி இருக்குது, சிந்திச்சது கிடையாது. என் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது அப்படியே நான் மனசுல ஏத்திக்கிட்டு நான் நடந்திருந்தேன் அப்படின்னா எனக்கும் அந்த சிந்தனை சக்தி வரப்போறது கிடையாது. அவங்க நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களையும் தாண்டி சில விஷயங்களை நாம தேடி படிக்க வேண்டியதா இருக்கு. அதனுடைய இன்னும் ஆழமான புரிதலுக்குள்ள போறதுக்கு நாம் இன்னும் முற்பட வேண்டியதா இருக்குது. பிறக்கும் போதே பர்த் சர்டிபிகேட்ல இந்து அப்படின்னு வேணா நம்ம எழுதிடலாம். யார் எப்போ எந்த அப்ளிகேஷன்ல கேட்டாலும் இந்துன்னு எழுதிடுறோம். யார் நம்மளுடைய மதங்களை பத்தின விஷயங்களை விசாரிச்சாலும் இந்துன்னு சொல்லிடுறோம். ஆனா இந்து மதக்காரர்கள்னா யாருன்னு தெரியாது. இந்து மதம் அப்படின்னா எதை சொல்ல வந்திருக்குதுன்னு தெரியாது. இந்து மதம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கூட தெரியாது.
ஒரு இந்து மதக்காரர்கள் தான் அவங்களை யார அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவா சொல்லுவோம். ஈஸ்வர சேவை செய்யறவர்களை நம்ம இந்து மதக்காரர்கள்னு சொல்ல முடியும். ஏற்கனவே சாமி 4ஆம் அத்தியாயத்துல ஈஸ்வர சேவைனா என்ன அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். கோவில்களுக்கு போயோ இல்லை ஏதாவது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிம்பங்களை பார்த்தோ பூஜை புனஸ்காரங்கள், மந்திர உச்சாடனங்கள், மத சமய சடங்குகள் செய்விக்கிறது ஈஸ்வர மதம் அல்ல, ஈஸ்வர சேவை அல்ல. சேவித்தல் அப்படின்னு சொன்னா உட்கொள்ளுதல், அதை வெளியில விடாம தடுக்கிறது. எதைய வெளியில விடாம அப்படின்னா, நம்மளுடைய பிறப்புக்கும் நாம வாழ்கிற வாழ்க்கைக்கும் நாம செத்து போறதுக்கும் ஒரே ஒரு காரணமா இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி கூட அதே 4ஆம் அத்தியாயத்துல விளக்கம் கொடுத்திருப்பார். அந்த ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவை வெளியில விடாம சேவிக்கிறது, உட்கொள்ளுவது, அதுதான் ஈஸ்வர சேவை. இப்ப இங்க இந்து மதக்காரர்கள்லாம் ஈஸ்வர சேவை செய்யறவங்கன்னு சொன்னா, நானே என்னோட சர்டிபிகேட்ல இந்து மதஸ்தன் எழுதியிருக்கிறேன். யார் கேட்டாலும் அப்படியே சொல்லிட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய முன்னோர்களும் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா யாருமே ஈஸ்வர மதஸ்தராக வாழ்ந்தது கிடையாது. ஈஸ்வர சேவை அப்படிங்கிறத செஞ்சதே கிடையாது. அது எப்படி செய்யணும்னு கூட தெரியாது. ஸோ இதை பத்தி தான் இங்க இருக்கக்கூடிய யாருமே யோசிச்சு பார்க்காமலே மூட நம்பிக்கைகளுக்குள்ளார வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தன்னுடைய சக்தியான ஜீவசக்தியான வாயுவை வெளியில விட்டு தீர்க்கிறவர் அவரை இந்து மதத்தர் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஈஸ்வர சேவை செய்யாதவரை இந்து மதஸ்தர் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. இந்த மதம் பத்தின ஒரே ஒரு லைனை சாமி முதல் அத்தியாயத்திலே கொண்டு வந்திருப்பார். ஈஸ்வர மதம்னா என்ன? எவன் ஒருவன் தன்னுடைய சக்தியை தன்னிலே நிலை பெற செய்கிறானோ அவனே ஈஸ்வர மதஸ்தன். அதை விடுத்து தன்னுடைய சக்தியை வெளியில் விட்டு தீர்ப்பவன் நிரீஸ்வர மதஸ்தன், ஈஸ்வர மதம் அல்லாதவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்ப இங்க உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள்லையும் எத்தனை மதங்களை அவங்க கடைபிடிச்சிட்டு இருக்கட்டும், அந்த மதங்களுக்கெல்லாம் வெவ்வேறு பெயர்களை அவங்க வைத்திருக்கட்டும், ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாழ்வை வெளியில விட்டு தீர்க்கும் பட்சத்துல அவர் நிச்சயமாக ஐயா ராமச்சந்திரன் ஐயா, தங்களுக்கு இருமல் இருக்கிறது, நான் நான் தொடரலாம் உங்கள் இருமலின் காரணமாக. இல்லைங்க, நான் முடிச்சிடுறேங்க. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க, கேக்குது, தொடருங்கள் ப்ளீஸ். அப்போ அந்த ஈஸ்வர மதஸ்தனாக இங்க யாருமே இருக்க முடியாது. யாரெல்லாம் தன்னுடைய சக்தியை வெளியில விட்டு தீர்க்கிறார்களோ அவர்கள் எந்த மதத்தினுடைய அடிப்படையில வந்திருக்கிறதாக அவங்க சர்டிபிகேட்லயும் அவங்களுடைய வாய்மொழியாகவும் இங்க சொல்லிட்டு வர்றாங்களோ அவங்க எல்லாருமே நிரீஸ்வர மதஸ்தர்கள் தான். அவர்களில் ஒருவர் கூட ஒரு கிறிஸ்தவனாகவோ ஒரு இஸ்லாமியனாகவோ ஒரு புத்த மதத்தை சார்ந்தவனாகவோ ஒரு இந்து மதத்தை சார்ந்தவனாகவோ இருக்க முடியாது. இது எல்லாத்தையும் தவிர்த்து இது உலகவாசிகள் சொல்லிக்கிற ஒரு விஷயம். இது இந்த 4 வகையான மதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றது எல்லாமே. ஆனா சாமி சொல்ற அந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நானாவிதமான மதங்கள் இருக்குதுன்னு சொல்லி நாம நம்புறோம் அப்படின்னு சொன்னா உலகத்துல நம்மளை விட பெரிய பைத்தியக்காரன் எவனுமே கிடையாதுங்கிறார்.
நானாவித மதங்கள் இருப்பது என்று கருதுவது ஒரு பைத்தியக்காரத்தனமாகுங்கிறார். ஏன்னா மதங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை காண்பித்து தரக்கூடியதா இருக்க முடியும். உள்ளில் இருக்கக்கூடிய ஜீவன் ஈஸ்வரனாக மாற்றம் அடைவதற்கு என்ன வழிவகைகள்னு அதை சொல்லித்தர்றதா தான் இருக்க முடியும். ஏற்கனவே யோகங்களுக்கு சொன்னபடிதான் ஒரே ஈஸ்வரன் ஒரே ஜீவன், இவங்க ரெண்டு பேரும் பரஸ்பரம் மாற்றம் அடைஞ்சுக்கிறதுக்கு பல்வேறுபட்ட யோகங்களோ பல்வேறுபட்ட மதங்களோ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வேணா ஒரே பெயர், ஒரே யோகத்துக்கு பலவிதமான பெயர்கள் இருந்தது. அதே போலதான் இங்கேயும் ஒரே மதம், அது ஈஸ்வர மதம் தான். அதை தவிர்த்து இந்த உலகத்தில் வேறொரு மதம் இல்லை அப்படிங்கிறது தான் இங்க உண்மை அப்படிங்கிறது. இப்ப இந்து மதம்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறோம். இந்துன்னா என்ன? இந்து அப்படின்னா சந்திரன், அது மனம். மதம் அப்படின்னா ஸ்தாபிக்கிறது. எங்க கொண்டு போய் ஸ்தாபிக்கணும்? மனம் அதனுடைய உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடிய ஜீவன் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் ஸ்தாபிக்கணும். அப்படி நான் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு முறையாவது அந்த மனசை கொண்டு போய் நான் ஈஸ்வரன் இருப்பிடத்துல அந்த பூர்வ மத்தியத்துல கொண்டு போய் ஸ்தாபிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் ஒரு இந்து மதஸ்தன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இந்து மதம்ங்கிற அந்த சொல்லுனுடைய அர்த்தமே சந்திரனாக இருக்கக்கூடிய மனதை அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலே ஸ்தாபிப்பது, ஸ்தாபிப்பவனே இந்து மதஸ்தன் அப்படின்னு ஒரு பொருள் வருது. அப்ப அதை செய்யலன்னு சொன்னா நான் எப்படி இந்து மதஸ்தன்னு சொல்லிக்க முடியும்? இதே மாதிரி தான் எல்லா மார்க்கங்கள்லையும் தவறான புரிதல்கள் அப்படிங்கிறது இருக்கவே செய்யுது. இதுல ஏற்கனவே நாம பிறந்ததுல இருந்து இருந்த மதம் அதையவே சரியா நம்ம புரிஞ்சுக்கல. இதுல புதுசா இன்னொரு மதத்தை வேற தாவரம், மதம் மாற்றம் அப்படின்னு ஒண்ணு வேற நடக்குது. அது அவரவர்களுடைய விருப்பம் தானே தான் அப்படின்னாலும் கூட ஏற்கனவே அவங்களுடைய தாய் மதம் பத்தின புரிதலே இல்லை. அந்த புரிதல் இல்லாதனால தான் இன்னொரு மதத்தை நாடி மாற்றம் அடைய வேண்டியதா இருக்குது. இப்ப புதுசா போன அந்த புகுந்த வீட்டுக்குள்ளார புகுந்த வீடாக இருக்கக்கூடிய அந்த மதத்திலேயாவது எதையாவது புரிஞ்சுக்க முடியுமானா அதுவும் முடியாது. ஒரு காலத்துல எல்லாம் இந்த இந்து மதத்துல இந்த வர்ணங்கள் வித்தியாசப்படுத்தி ஒரு பெரிய சண்டாளத்தனங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிராமணன் அப்படின்னு அபிமானிச்சுட்டு இருக்கக்கூடிய சில மனிதர்கள் தன்னை ஒரு உயர்ந்த ஜாதியாக அபிமானிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் ஏற்றத்தாழ்வுகளை சொல்லி கொடுத்து அவங்கள தூரம் நிறுத்தி சொல்லி அவங்களுடைய சுதந்திரங்களையும் உரிமைகளையும் பறிச்சு அவங்கள ஒரு பெரிய ஒரு வேதனைக்கு உட்படுத்துற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை பிடிக்காதவங்க, அந்த அந்த செயல்முறைக்கு மேல ஒரு வெறுப்பு ஏற்பட்டவங்க அவங்க கை கொள்ளக்கூடிய அந்த மதத்தையும் வெறுக்க வேண்டியதா போச்சு. ஏன் அப்படின்னா இந்த பிரிவினைய அவங்க அந்த மதத்தினுடைய கொள்கைகளை கை காமிச்சுதான் இதைய செஞ்சுட்டே இருந்தாங்க. பாரு, வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது வர்ணங்கள் பத்தி. வேதங்கள்ல பிறக்கும் போதே இப்படி எல்லாம் இருக்கிறதா வேதம் சொல்லி இருக்குது அப்படின்னு அவங்க பண்ண அயோக்கியத்தனங்களை, அந்த சண்டாளத்தனங்களை இந்து மதத்தின் மேல பழிய சுமத்தினாங்க. அதனால இந்த பிராமணர்கள் அபிமானிச்சுக்கூடிய உயர் ஜாதிகள்னு தன்னை பெருமையாக நினைச்சிட்டு இருந்தவங்க மேல இருந்த வெறுப்பு அவர்கள் கடைபிடித்த அந்த மதம் மேலையும் மாறுச்சு. அந்த இந்து மதத்தின் மேல ஏற்பட்ட வெறுப்பு அடுத்தபடியாக இந்த ஜாதிகள் வித்தியாசம் இல்லாமல், உயர்வு தாழ்வு இல்லாமல் ஏதாவது ஒரு மார்க்கம் கிடைச்சிச்சுன்னா அங்க போயிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல தான் இந்த கிறிஸ்தவ மதமும் இஸ்லாமிய மதமும் இந்தியாவுக்குள்ள வேரூர்ல போய் அதுக்கு ஒரு மத மாற்றம் ஏற்பட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது. சிலர் புத்த மதங்களுக்கும் மாறி இருக்காங்க, சிலர் கிறிஸ்தவத்துக்கும் மாறி இருக்காங்க, சிலர் இஸ்லாமியர்களாகவும் மாறி இருக்காங்க.
இந்து மதம் சார்ந்த சரியான புரிதல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பிராமணனாக தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு கர்வம் அடைஞ்சு இருந்த அவங்கள தான் இவங்க கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்து மதத்தை குறையாக பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்து மதம் சார்ந்த புரிதல் இல்லாததுனால வேறொரு மதத்துக்கு தாவ வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட வேண்டியது ஆயிடுச்சு. இப்போ அங்கே போயாவது எதையாவது செஞ்சுக்க முடியுமானா அதுவும் முடியாது. ஒரு இஸ்லாமிய மதத்தை அவங்க கை தழுவி வர்றாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க உடனே அந்த உருது மொழி இல்லை அரபி மொழியை கற்றுக்கிட்டு உடனே குரானை வாசித்து அதனுடைய அர்த்தங்களை கற்றுக்க முடியுமா? அதுவும் முடியாது. மிஞ்சி போனால் அவங்களுக்கு ஒரு 3-4 வார்த்தை தெரியலாம். அல்லாஹ், அல்லாஹு, பிஸ்மில்லா. இதே தான் கிறிஸ்தவத்திலும், இதே தான் புத்த மதத்திலும். அவசர கதியில் ஒரு முடிவு எடுத்துட்டு வேறொரு மதங்களுக்கு போயிட்டோம்னு சொன்னால் அந்த புரிதல் தன்மையானது நமக்கு உடனடியாக வர்றது கிடையாது. ஏன்னா நம்ம போனதனுடைய நோக்கம் ஞானத்தை தேடி இல்லை. இங்கே ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக. இந்த கடன்காரனுக்கு பயந்துட்டு வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஒரு ஊருக்கு போவாங்க, தலைமறைவாகிறதுக்காக வேண்டி. அந்த மாதிரி தான் இது. அப்போ உண்மையாகவே இந்த மாதிரியான மதங்களானது எதுக்காக இவ்வளோ சமய சடங்குகளோட இவ்வளோ வேற்றுமைகளோட இருக்கிறதுக்கு காரணமாகுது அப்படின்னா, இதுக்கு அந்த மகான்களும் காரணம் கிடையாது. இப்போ இந்து மதத்தை யார் தோற்றுவிச்சாங்கன்னு தெரியாது. ஏன்னா அது பல அனுபவஸ்தர்களுடைய சேர்க்கை. அது ஏகப்பட்ட புஸ்தகங்கள், ஏகப்பட்ட ஸ்ருதிகள், ஏகப்பட்ட உபனிஷத்துகள், ஆளாளுக்கு ஒவ்வொன்று அவங்களுடைய அனுபவத்திலேருந்து எழுதி வச்சிருந்ததை வியாச மகரிஷி வந்து எல்லாம் தொகுத்து கொடுத்து 4 வேதங்களாக 32 ஜென்மங்களாக அவர் எழுதினதாக வசிஷ்ட மகரிஷி வந்து ஒரு பாடல்ல சொல்லுவார். அப்படி தொகுக்கப்பட்ட அந்த விஷயங்களை நாம் அடுத்தடுத்த தலைமுறைகள் கொண்டு வரும்போது நாம் அதை படித்து பார்க்கறது இல்லை, அதனுடைய அர்த்தங்கள் பின்னாடி போகிறது கிடையாது. நமக்கு எதையும் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இந்து மதத்தில் இல்லாமல் போயிடுச்சு. அதனால இந்து மத புரிதல்ங்கிறது ரொம்ப தொலைவில் நின்றுச்சு. அப்படி அந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சரியான புரிதல் ஏற்படாத சூழல்ல அங்கே உடனே என்ன ஆகும் அப்படின்னா, மூட நம்பிக்கைகள் பெருக ஆரம்பிக்கும். பலி கொடுக்கறது, பூஜை புனஸ்காரங்கள்ங்கிற பேரில் இந்த சாராயத்தையும் கல்லையும் கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்றது, அப்படி எதோ அவங்களுடைய நடவடிக்கைகளுக்கு தகுந்தபடி எதையோ மாற்றி அமைச்சு பண்ணுவாங்க. அதெல்லாம் சரி கட்டுறதுக்கு நம்மளை விட கொஞ்சம் புத்தி சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஏதோ ஒரு காலங்களில் பிறப்பார். அவங்கள நாம அவதார புருஷர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, அவ அப்படின்னா அது அப்படின்னு அர்த்தம். அது இறைவனை குறிக்கக்கூடிய வார்த்தை. தாரம் அப்படின்னா ஒழுகுதல் அப்படின்னு அர்த்தம். மேலிருந்து கீழ்முகமாக வர்றதுன்னு அர்த்தம். அப்போ ஈஸ்வரத்தன்மையாக இருந்த மேல்நிலையாக இருந்த ஒருத்தர் நமக்கு ஒரு மார்க்கத்தை ஸ்தாபிச்சு கொடுக்கணும், காட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய நிலைமைக்கு தன்னை கீழ்நிலையாக்கிட்டு வர்றாரு. எனக்கு ஈக்குவலாக வர்றாரு. அவருடைய நிலை எங்கேயோ இருக்க வேண்டியது, ஆனால் அவர் அங்கே இருந்து பேசினார்னா எனக்கு புரிய போகிறதில்ல. இந்த எல்கேஜி யூகேஜி சொல்லித்தரக்கூடிய அந்த டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிஎட்லாம் முடிச்சுட்டு வந்து அங்கே இருப்பாங்க. ஆனால் ஆஇ சொல்லி தரும்போது அவங்க குழந்தை மாதிரியே மாறிடுவாங்க. குழந்தையா மாறி சொல்லி கொடுத்தாதான் அந்த குழந்தைக்கு புரியுங்கிறதுனால அவங்க பேபி ஸ்கூல் போகும்போது எப்படி படித்தாங்களோ அதை அப்படியே சொல்லித்தராங்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இந்த புரிதல் தன்மையில் இல்லாத நமக்கு அதீத புரிதல் தன்மையில் இருக்கக்கூடிய அவங்க நம்ம லெவலுக்கு கீழ்முகமாக இறங்கி வந்து நமக்கு ஈக்குவலாக இருந்து நம்மள் ஒருவராக இருந்து ஒரு மார்க்கத்தை காட்டி கொடுக்கறதுக்கு பேர் தான் அவதாரம் அப்படிங்கிறது. ஈஸ்வரத்தன்மை மனிதனாக மாற்றம் அடைஞ்சு வர்றது.
அவதார புருஷர்கள்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட புத்தி சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய அவதார புருஷர்கள் இந்த உலகத்தில் தோன்றி இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பிரச்சாரங்கள் செய்வாங்க. அப்படிதான் இந்து மதத்திற்கு எதிரான, அதாவது மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பிரச்சாரங்களை புத்த மகான் செஞ்சார். அந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கலைகள் எல்லாம் வேற புடுங்கி எரியணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த உலக மக்களுக்கு அதை அறிமுகப்படுத்தினார். புத்தருடைய ஃபாலோவர்ஸ் அவருடைய காலங்களுக்கு அப்புறம் அவர் பெயர்லேயே அவரால் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே புஸ்தகமாக வடிவமைச்சு அது ஒரு மார்க்கமாகவே அவருடைய பெயர்லேயே கொண்டு வரவும் செஞ்சாங்க. புத்த மதத்தை நிறுவனது புத்தர் கிடையாது, அவருக்கு பின் வந்த சீடர்கள். இதே போலதான் கிறிஸ்தவ மதமாகட்டும் இஸ்லாமிய மதமாகட்டும், இந்த இரண்டு மத ஸ்தாபகர்களுடைய தாய் மதம் எது அப்படின்னு பார்த்தா அது யூத மதம். மோசே அப்படின்னு சொல்லக்கூடிய அவரால் 10 கட்டளைகளாக 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 கட்டளைகளை அடக்கிய ஒரு யூத மதத்தை சார்ந்தவங்க தான் இவங்க 2 பேருமே. ஜீசஸ் கிரைஸ்டும் அந்த யூத மதங்கள்ல இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை பற்றி தான் அவர் பிரச்சாரம் பண்ணாரு. அவர் கிறிஸ்தவ மதத்தை அவர் வாய் விட்டு சொன்னதும் கிடையாது, அவர் அதை பரப்புனதும் கிடையாது. அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்கணுங்கிற எண்ணமும் அவருக்கு கிடையாது. தன்னுடைய தாய் மதம் அங்க மூட நம்பிக்கையில் இருக்குதே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் சரியான வழிவகைகளை இந்த உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு பிரச்சாரங்கள் செய்தார். அவருடைய மறைவுக்கு பின்னாடி வந்த அவருடைய சீடர்கள், அந்த சீடர்களோட சேர்ந்து சில அரசர்களும் சேர்ந்து ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களை தொகுத்து யூத மதத்தினுடைய சில பகுதிகளையும் இயேசு கிறிஸ்து கூட பயணித்த அவங்களுடைய சில வாழ்க்கை அனுபவங்களையும் எல்லாம் தொகுத்துதான் பைபிளாக ஒரு வேதத்தை உண்டு பண்ணி அது ஒரு கிறிஸ்தவ மதம் அப்படின்னு சொல்லி ஸ்தாபிக்கிறாங்க. இது இயேசு கிறிஸ்துடைய மறைவுக்கு 500 வருடங்களுக்கு அப்புறம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு கிறிஸ்தவ மதம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா அவருக்கு அப்புறம் 500 வருஷம் கழிச்சு தான் அது உண்டாக்கப்படுது. இதே போலதான் இஸ்லாமிய மதமும், அவரும் அதே யூத மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை எதிர்த்து குரல் கொடுத்தவர் தான். இது இயேசு கிறிஸ்துவுக்கு 1000 வருஷத்துக்கு அப்புறம் வந்தவர். கிறிஸ்தவ மதம் வேரூன்றி 500 வருடங்களுக்கு அப்புறம் வந்தவர். அப்போ இங்க ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க மூட நம்பிக்கைகளை ஒழிக்கிறது மட்டுமே தான் நோக்கமா இருந்து எல்லா அவதார புருஷர்களும் இங்க வேலை செஞ்சாங்க. ஆளுக்கு நம்ம ஊர்ல எல்லாம் இந்த கட்சி தொடங்கி நானும் ஒரு கட்சி தலைவர்னு சொல்லிக்கிற மாதிரி இங்க யாரும் எந்த மதத்தையும் தொடங்கி நான் ஒரு மத ஸ்தாபகர் அப்படின்னு நிர்ணயம் பண்றதுக்கு யாரும் இங்க வரல. தங்களுடைய மதங்களுடைய மூட நம்பிக்கையை வேற அறுக்கணுங்கிற நோக்கத்தோட வந்தவங்க. ஆனா பின்னாளில் அவருடைய ஃபாலோவர்ஸ்னால அது மதமாக இங்க மாற்றம் அடைய செஞ்சு கடைசியில என்னுடைய மதம் பெருசு உன்னுடைய மதம் பெருசுன்னு சண்டை போடுற அளவுக்கு வந்து நிக்குது. அதனால இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன மதத்தை ஸ்தாபிச்சிருந்தாங்களோ, எதையும் அவங்க கடைபிடிச்சிட்டு இருந்தாங்களோ, அதைத்தான் நாம உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுத்துருக்கிறது அப்படின்னு சாமி சொல்றாங்க. இப்போ இந்த காலகட்டத்திலையும் ஏன் சாமி வந்து நமக்கு ஒரு மார்க்கத்தை ஸ்தாபிச்சு கொடுக்கணும்னா, அது இப்போ சீர்கெட்டு போச்சு. இந்த உலகத்துல எத்தனை மதங்கள் இருக்குதோ எல்லாமே அங்க மூட நம்பிக்கைகளுக்குள்ள ஆழ்ந்து போயிடுச்சு. ஈஸ்வரன் பத்தின இலக்கணம் தெரியாது, மோட்சம் பத்தின புரிதல்கள் கிடையாது, புண்ணியம் பாவம் பத்தின தெளிவு கிடையாது, தன்னுடைய ஜீவனை பத்தின அக்கறை கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கடைசியாக வந்த நமக்காக வந்த ஒரு அவதார புருஷர் சாமி சிவானந்த பரமஹம்சர் வந்து தனக்குன்னு சொல்லி ஒரு மதத்தை அவர் ஸ்தாபிக்க கிடையாது.
இதுக்கு முன்னாடி இருந்த மகான்கள் எல்லாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்கங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த மார்க்கத்தை அவர் நமக்கு அறிமுகப்படுத்துறார். இந்த மார்க்கத்தை கடைபிடித்து தான் இயேசு கிறிஸ்து ஞானம் அடைஞ்சார். இந்த மார்க்கத்தை கடைபிடித்து தான் புத்தர் ஞானம் அடைஞ்சார். இந்த மார்க்கத்தை கடைபிடித்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபி அப்படின்னு அழைக்கக்கூடிய அவரும் ஞானம் அடைஞ்சார். இதே மார்க்க நிலை தான் இந்து மதம் இந்த உலகத்துக்கு சொல்ல வந்தது. இந்து மதத்தினுடைய 4 வேதங்களிலும் தொகுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பிராணாயாமம் வாசியோகம் பற்றின விஷயங்கள் தான் அதில் இருக்கும். ஜீவன், மனசு, அகங்காரம் பற்றி தான் அவங்க பேசியிருப்பாங்க. சித்தர்களுடைய பாடல்களை எடுத்து பார்த்தாலும் இந்த வாசியோகம் பற்றியும் பிராணாயாமம் பற்றியும் தான் இருக்கும். ஜீவன், மனசு, அகங்காரத்தை பற்றி தான் இருக்கும். இதேவே தான் பல்வேறுபட்ட மதங்களில் வந்து வேற வேற பெயர்கள் அழைக்கிறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஆவி, ஆத்மா, சரீரம்னு சொல்லுவாங்க. நாம ஜீவன், மனசு, அகங்காரம்னு சொல்றோம். எல்லாத்துக்குமான அர்த்தங்களை தனித்தனியே வச்சு பாருங்க, எல்லாமே சரியா பொருந்தி போற மாதிரி தான் இருக்கும். தன்னுடைய சக்தி அதுதான் ஈஸ்வர சக்தி. அதை வெளியில விடாமல் உள்நிலைப்படுத்துவதே ஈஸ்வர சேவை. அதை செய்வது மூலமாக மாத்திரமே மோட்சம் கிடைக்கும். இதை தவிர்த்து வேற எந்த வகையிலும் மோட்சம் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. இதைத்தான் எல்லா மதங்களும் இந்த உலகத்துக்கு சொல்லி வந்தது. அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, அதுக்கான அர்த்தங்களுக்கான விளக்கங்களை கொடுக்கும்போது நிறைய இடங்கள்ல பொருள்கள் மாறி போயிருக்கு. அப்படி மாற்றம் அடையக்கூடிய அந்த விஷயங்களை சரி பண்றதுக்காக அவதரிக்கக்கூடிய அந்த மகான்கள் எல்லாருமே இங்க ஸ்தாபிச்சதாக நாம் அபிமானிக்கக்கூடிய மதங்கள் எல்லாமே இந்த ஒரே கருத்தை சொல்லக்கூடியது தான் அப்படிங்கிறது தான் சாமி இந்த 20ஆம் அத்தியாயத்தில் நமக்கு தெளிவுபடுத்துறது. இதுதான் நான் இந்த அத்தியாயத்தில் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினைச்ச விஷயம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. ஐயா, நிறைவு செய்து கொள்ளலாமா? சரிங்கய்யா, கிட்டத்தட்ட பக்கத்தால வந்துருச்சு. 9:20 ஆச்சு இல்லையா? அதனால ஓகேங்க. வேற யாராவது கேள்விகள் ஏதாவது கேட்கலாம், இல்லை ஏதாவது விஷயங்கள் பகிர்ந்துக்கு ஏதாவது பகிர்ந்துக்கலாங்க. சரிங்க. அப்போ நாளைக்கு வந்து ஓய்வு நாளா இருக்குது. நாளைக்கு இருக்கக்கூடிய ஓய்வு நாள்ல நாம ஏதாவது ஒரு நிலையங்களுக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய ஓய்வு நாள்ல நம்ம ஒண்ணு வீட்டுல இருந்தோ இல்லைன்னா ஏதாவது நிலையங்களுக்கு போயாவது முடிந்த மட்டும் மேலும் கீழும் இந்த சதா அபியாசத்தை தொடர்ந்து செய்யறதுக்கான ஒரு முயற்சி செய்யணும். ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஒரு வைராக்கியம் ஏற்படுத்திக்கிட்டு அதை தொடர்ந்து அபியாசம் செய்யறது மூலமா நாம் அந்த கதியினுடைய மாறுபாட்டை மாற்றி அமைக்க முடியும். இது ஒரு சின்ன ஒரு விஷயத்துல கூட நம்மளால அந்த அகங்காரத்தை எளிதாக ஜெயிச்சிட முடியும். இந்த அகங்காரத்தை தவிர்க்க வேண்டியதில்லை, அதை பார்த்து நம்ம பயந்துக்க வேண்டியதும் இல்லை. நாம ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி ஒரு வைராக்கியம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதை செய்ய விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது மும்புறமா வேலை செய்யும். ஏன்னா அது சொல்றபடிதான் நாம கேட்கணும்னு அது நினைச்சிட்டு இருக்குது. அதனுடைய அனுமதி இல்லாம நாம தனித்துவமா சுதந்திரமா எதையுமே செய்யக்கூடாதுங்கிறதுல அது ரொம்ப பிடிவாதமா இருக்குது. அந்த பிடிவாதத்தை உடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அது சரண்டர் ஆயிரும். எப்படின்னா ஒரு நாய் நம்மளை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கும், நம்ம ஓடுனா பின்னாடியே துரத்திட்டே ஓடிட்டே வரும். ஓடிட்டு இருக்கிற ஆள் ஒரு முறை திரும்பி அந்த நாயை பார்த்து முறைச்சாலோ இல்லை அதை திரும்பி அதை தாக்கிறதுக்கு முற்பட்டாலோ அது ஓடி போயிடும். அந்த மாதிரி தான் இந்த அகங்காரம்ங்கிறது. நாம செய்யக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய அத்தனை விஷயத்திலையும் ஒரு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம அந்த இடைஞ்சலெல்லாம் பொருட்படுத்தாம
என்ன நடந்தாலும் நான் இதைத்தான் செய்வேன், என்ன தடை வந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஏதாவது ஒரு பெரிய விஷயம்லாம் வேண்டாது, ஒரு சின்ன விஷயத்தில் அதை செஞ்சு காமிச்சிட்டாலே போதும், அந்த அகங்காரம் சரண்டர் ஆயிரும். காலையில் 5 மணி ஆனால் நான் எந்திரிச்சிருவேன், ஜபத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு நாம் ஒரு தீர்மானம் எடுத்து வச்சு பாருங்க, அது 5 மணிக்கு எந்திரிக்க விடாது. நீ 4 மணிக்கு வேணா எந்திரிச்சுக்கோ, 6 மணிக்கு வேணா எந்திரிச்சுக்கோ, ஆனால் 5 மணின்னு ஒரு தீர்மானம் வச்சுக்கலாம். அந்த 5 மணிக்கு உன்னை எந்திரிச்சு ஜெபிக்க விட மாட்டேன், அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அது எப்படிப்பட்ட தடங்கள் வந்தாலும் நான் அதை செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தான், அதை ஜெயிக்கிறதுக்கான ஒரு வேலையை அந்த ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம ஜெயிச்சிட்டாலே அந்த அகங்காரத்தினால பொறுத்துக்க முடியாது. ஏன்னா தற்பெருமையை விட இந்த அவமானத்தில் அகங்காரம் ரொம்ப கூனி குறுகி போயிடும், அது உடஞ்சு போயிடும். அப்படி நிறைய பேர் பாருங்க, ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வந்துருச்சு, ஒரு அவமானம் வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே சூசைட் பண்ணிக்கிற நிலைமைக்கு போகிறாங்க. ஏன்? அந்த அவமானத்தினால அந்த அகங்காரத்தினால தாங்க முடியாது. நாம் அதை அவமானப்படுத்துறதுக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை, அதோட பேச்சை கேட்காம நம்ம தொடர்ந்து ஒரே வேலையை செஞ்சால் போதும். நான் இப்படி தான் இருப்பேன்னு நம்ம ஒரு பிடிவாதம் பிடிச்சால் போதும். அந்த வைராக்கியம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு சின்ன விஷயம் போதும் அந்த அகங்காரத்தை உடைச்சிட முடியும். ஆனால் அதுக்கு கடினமான வைராக்கியம்ங்கிறது தேவை. அப்படிப்பட்ட அந்த வைராக்கியத்தை நாம் வளர்த்திக்கிட்டு தொடர் அபியாசத்தில் ஈடுபட்டோன்னு சொன்னால் அது ஏகப்பட்ட இடைஞ்சல்களை கொடுக்கும். எப்போவுமே பேசாத ஃப்ரெண்டு அன்னைக்கு அந்த நேரம் பார்த்து தான் ஒரு ஃபோனை போடுவான், அன்னைக்குன்னு பார்த்து தான் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் சொந்தக்காரங்க வருவாங்க. ஆலயத்துக்கு போனால் அப்போ தான் நமக்கு வேறு ஏதாவது சந்தேகம் வரும், இல்லைன்னா வேறு யாராவது நம்மக்கிட்ட வந்து சந்தேகம் கேட்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் நாம் அதை பொருட்படுத்தாமல் நம்ம தொடர்ந்து அதில் பயணிக்கும் போது தான் இந்த அகங்காரத்தை எதிர்த்து நிற்க தான் நமக்கு தைரியம் கூட தான் பலம் அதிகரிக்கும். ஸோ இந்த தொடர் அபியாசம்ங்கிறது இங்கே ஏன் சாமி அவசியம்னு சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வித்தையானது எவராலும் வெல்ல முடியாத ஒரு ஆயுதம். அது யாராலும் வெல்ல முடியாதுன்னு சொல்லிட்டார். இப்போ அது நம்ம கையில் இருக்குது, ஆனால் இது எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியணுமே. ஒரு கையில் ஒரு வாள் இருக்குது, ஒரு சிலம்பம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி சுற்றுறதுன்னு தெரியணும். சும்மா சிலம்பத்தை கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? சும்மா ஒரு வாள் பயிற்சி இல்லாமல் ஒருத்தனுக்கு வாழை கையில் கொடுத்தா என்ன பண்ணிடுவாங்க? அந்த வாள் பெரிய ஒரு சக்கரவர்த்தியினுடைய வாளாகவே இருந்துட்டு போட்டோம், பல சிற்றரசர்களுடைய தலையை கொய்து அது அவரை ஒரு பேரரசராக அவரை மாற்றின வாளாகவே இருந்துட்டு போட்டோம். அந்த வாளே நம்ம கையில் இருந்தாலும் அதை எப்படி உபயோகிக்கணும்னு தெரியலன்னு சொன்னால், இல்லை அது தெரிஞ்சு நாம் உபயோகிக்கலை அப்படின்னு சொன்னால், அது சும்மா உரையிலேயே பூட்டி வச்சிருக்கிறோன்னு சொன்னால் அந்த வாழ்நாள நமக்கு என்ன பயன் இருக்குது? அப்போது சித்த வித்தைங்கிறது வெல்ல முடியாத ஆயுதம் தான், சரியான விஷயந்தான் சாமி சொல்லியிருக்கிறாரு. 100% இல்லை, அதுக்கு மேலேயே அது உண்மைதான். அது ஆனால் அந்த வெல்ல முடியாத ஆயுதத்தை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது நம்ம கையில் இருக்குது. அந்த வாள் உரையில் இருந்தால் பலனற்றது, பயனற்றது. அது நம்ம கையில் இருக்கணும், எப்போவுமே தயார் நிலையில் நாம் இருக்கணும். அதனால தான் இங்கே சாமி சதா அபியாசத்தை சொல்கிறார். நம்ம அந்த வாளை எடுத்து கீழே வச்சுட்டோன்னு சொன்னால் போர்க்காலத்தில் தோற்று தான் போவோம். அந்த வாள் உரையிலே இருந்துச்சுன்னு சொன்னால் போர்க்காலத்தில் தோற்று தான் போவோம். அதை எடுத்து சொல்லட்ட ஆரம்பிக்கணும். அதை செய்யலைன்னு சொன்னால் நம்ம தோற்றுருவோம். அப்போது சித்த வித்தை பெரிய மகத்துவமானது. அந்த மகத்துவத்தை நாம் பயன்படுத்தலைன்னா அந்த மகத்துவமும் நமக்கு பலனளிக்காமல் போயிடும். இப்போ இந்த மாயையாக இருக்கக்கூடிய சக்தியை நாம் ஜெயிக்கணும்னு சொன்னால், இந்த மாயைங்கிறது எப்பெல்லாம் இருக்கோ அப்பெல்லாம் அந்த எதிராளியாக இருக்கக்கூடிய மாயை இருக்கிற வரைக்கும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ இந்த வாசியை மேலும் கீழும் நடத்திக்கிட்டே இருக்கணும். இது நடத்தலைன்னா அந்த எவராலும் வெல்ல முடியாத அந்த சித்த விதைங்கிறது உரைக்குள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம்.
நீங்கள் வாழை உரைக்குள்ளே வச்சுட்டீங்கன்னா இந்த எதிரில் இருக்கிற எதிராளி அவனும் அவனுடைய வாழை எடுத்து உரையில் வச்சிருவானா? அந்த கத்தியை தூக்கிட்டு வந்து நம்ம கழுத்தில் வைப்பான். அதனால தான் சாமி அந்த வாசகத்தில் என்ன சொல்லுவார்? எவராலும் வெல்ல முடியாத ஆயுதமாகும் சித்த வித்தை, ஒரு கண நேரமும் இதை கீழே வைக்காமல் தொடர்ந்து ஒருத்தன் அபியாசம் செஞ்சான்னு சொன்னால் அவனுடைய எதிராளியினுடைய கண்டம் துண்டமாகும். ஒருவேளை இவன் கீழே வச்சுட்டான்னு சொன்னால் அந்த எதிராளி இவரை பீடித்து கீழே தள்ளிடுவாங்கங்கிறார். இப்போ அந்த போர்க்களத்தை கற்பனை பண்ணி பாருங்க. எதிரில் ஒரு எதிராளி இருக்கிறான், அவன் கையிலையும் வாள் இருக்குது, நம்ம கையிலையும் வாள் இருக்குது. இந்த வாளை நம்ம கீழே வச்சுட்டோன்னு சொன்னால் அவன் நம்மளை போட்டுருவான், நம்ம தலை துண்டாயிரும். இதே வாள் நம்ம கையில் இருந்தால் நாம் அவன் தலையை துண்டாக்க முடியும். இப்போ மாயைங்கிற அந்த எதிராளி சாகணுமா, இல்லை நாம் அந்த மாயை கிட்ட சாகணுமா? எப்பவுமே அந்த மாயை தான் ஜெயிச்சிட்டு இருக்குது. நம்முடைய முன்னோர்களையும் அந்த மாயை தான் ஜெயிச்சது. நாம் இப்போ வெளியில் பார்க்கக்கூடிய அத்தனை பேரையும் அந்த மாயை தான் ஜெயிச்சிட்டு இருக்குது. ஏன் அது ஜெயிக்குதுன்னா, யாருமே அந்த வாளை கையில் வச்சுக்கல. நிறைய பேத்துக்கு அந்த வாள் கிடைக்கவே இல்லை. நிறைய பேத்துக்கு அந்த வாள் எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல. நமக்கு பயன்படுத்த தெரிஞ்சும் நம்ம உரையில் பூட்டி வச்சிருக்கிறோம், நாமளும் செத்து போயிடுவோம். அப்போ நாம் சாகக்கூடாதுன்னா எதிரில் இருக்கக்கூடியவன் சாகணும், எதிராளியினுடைய கண்டம் துண்டமாகணும். அது விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரும் வியாதியை உண்டு பண்ணக்கூடிய அந்த ராகத்வேஷங்களுக்கு காரணமான மாயையாக இருக்கக்கூடிய அகங்காரமானது, அந்த அகங்காரத்தினுடைய கண்டம் துண்டமாக்கப்படணும், மாயையினுடைய கண்டம் துண்டமாக்கப்படணும். அதுக்கு தான் இந்த வாள் நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. அதை ஒரு கண நேரமும் நம்ம உள்ள வைக்காம தொடர்ந்து அபியாசம் செஞ்சோம்னா அந்த எதிராளிகிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். அவனை சாகடிக்கிறோமோ இல்லையோ, நம்மளையாவது அட்லீஸ்ட் காப்பாற்றிக்க முடியும். ஆனால் இறக்கி வச்சுட்டோன்னு சொன்னால், அதை பயன்படுத்தலைன்னு சொன்னால் அவன் நம்மளை சும்மா விட மாட்டான். ஏதாவது ஒரு விருப்ப மைண்டில் கொண்டு வந்து ஏற்றி இந்த மாயை பின்னாடி ஓட விட்டுருவான். ஜீவனை விரயம் பண்ண வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஓட ஆரம்பிச்சிருவோம். ஜீவனை காப்பாற்ற தவறுகிற சூழலை ஏற்படுத்திடுவோம். அதனால தான் இந்த ஓய்வு நாளை குறித்து இங்கே பேச வேண்டியதாக இருக்குது. வீக் டேஸில் கூட நமக்கு இந்த வேலைப்பாடுகள் நிறையா இருக்கும், கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். நம்ம அது பின்னாடி ஓடிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த சதா அபியாசம்ங்கிறது நிறைய இடங்கள்ல கை கூடாமல் கூட போயிருக்கும். ஆனால் ஓய்வு நாள் அப்படிங்கிறது அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் நிறைந்த நாட்கள் அது கிடையாது. நாமளாகவே கமிட்மெண்ட்டை புதிதாக ஏற்படுத்திக்கக்கூடிய நாள் அது. நாம பார்த்து ஒரு கமிட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது அது. நம்ம நினைச்சா அதை தவிர்க்க கூட முடியும். ஸோ அந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ் தான் இந்த ஓய்வு நாட்களில் இருக்கக்கூடியது. அதனால முதல்ல இந்த சதா அபியாசத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நாம இந்த ஓய்வு நாட்களில் இருக்கக்கூடிய நம்மளால போஸ்ட்பான் செஞ்சுக்கக்கூடிய இல்லை நம்மளால தவிர்க்க முடியக்கூடிய அந்த கமிட்மெண்ட்ஸை முதல்ல சரி பண்ணிட்டு அந்த நேரங்களில் ஒரு இடைவிடாத பயிற்சி உட்கார்ந்து பண்ணணும்னு இல்லை, ஒரு டிராவலில் போனாலும் கூட பண்ணலாம், புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டே பண்ணலாம், ஒரு நிலையங்களில் கூட போய் உட்காந்து பண்ணலாம், வீட்லேயே உட்காந்து ஜபம் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம், எப்படி சௌரியமோ. ஆனால் நாம் தீர்மானிச்சிருக்கக்கூடிய 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அதில் இருக்கக்கூடிய ஒரு செகண்டு கூட இடைவிடாமல் வைராக்கியத்தோட இந்த 2 மணி நேரம் நான் இடைவிடாமல் தொடர்ந்து பயிற்சி பண்ண போகிறேன். சித்தவேதம் படிச்சுக்கிட்டே கூட அதை பண்ணலாம். சித்தவேதம் படித்த மாதிரி ஆச்சு, கதி அபியாசம் பண்ண மாதிரி ஆச்சு. இல்லை நான் உட்காந்து திருஷ்டி மேலே வச்சே பண்ணுறேன், அதுவும் நல்லது தான். அப்படியே நிஷ்டைக்குள்ளார கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது இன்னமும் சிறப்பானது. ஒருவேளை அதுக்கு சாத்தியம் இல்லாதவங்க அட்லீஸ்ட் சித்தவேதம் படிச்சுக்கிட்டே பாருங்க. அதுக்கும் சாத்தியம் இல்லாதவங்க டிராவலில் இருக்கும்போது பண்ணுங்க. இல்லை சும்மா ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு
ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி ஏதாவது ஒரு முயற்சி நாம் இந்த ஓய்வு நாட்களை எடுத்தாதான் ஓய்வு இல்லாத மற்ற நாட்களில் அது ஒரு பழக்கத்துக்கு வரும். நமக்கு அட்லீஸ்ட் நினைவுபடுத்துறதையாவது செய்யும். நீ கதி எடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு, மறந்துட்ட, கதி எடுன்னு சொல்லியாவது உள்ளேருந்து யாராவது சொல்லி தருவாங்க. அது தொடர்ந்து கதி எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சிக்கான ஒரு முதல் விதை அப்படிங்கிறது எங்கே இருக்க முடியும்னா ஓய்வு நேரங்களையும் ஓய்வு நாட்கள்லையும் தான் இருக்க முடியும். நிறைய பேர் அதை காரணம் காமிக்கிறாங்க. வேலை இருக்குது, கமிட்மெண்ட் நிறையா இருக்குது, ஜெபம் பண்ண நேரம் இல்லைன்னு. ஆனால் இந்த சண்டேவை பற்றி பேசவே மாட்டாங்க. சண்டேவுக்கு ஜெபம் பண்ண போகலாம் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் தானே ரெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. ஜெபமே ரெஸ்ட்டு தான், அதை தவிர்த்து வேற ரெஸ்ட்டே கிடையாது. ஓய்வுனா என்ன? மனமும் ஓய்வாகிறது தான் உண்மையான ஓய்வு. உடம்பு மட்டும் ஓய்வில் இருக்கிறதுக்கு பேர் ஓய்வே கிடையாது. மனம் இயங்குச்சுனாலே டயர்டாகத்தான் செய்யும். மனம் ஓய்ந்து போய் புருவ மத்தியத்தில் அசையாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் உண்மையான ஓய்வு. அதனால தான் இந்த கிறிஸ்டியானிட்டியில் பாருங்க, அந்த ஓய்வுனால பரிசுத்த ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தேவனுக்கான ஒரு நாள், கடவுளுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள் அப்படிம்பாங்க. யூத மதத்தினுடைய ஒரு சம்பிரதாயம் அது. 6 நாள் குடும்பத்துக்காகவும் உலகத்துக்காகவும் கஷ்டப்படணும். 7வது நாள் கடவுளுக்காக வேண்டி, கடவுளை தன்னுடைய தரிசனத்துக்காக வேண்டி தன்னை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட ஒரு சம்பிரதாயங்கள் அங்கே இருக்குது. அந்த மாதிரி இந்த ஓய்வு நாட்களில் நம்ம முடிந்த அளவுக்கு நம்மளை பரிசுத்தமாக்கிக்கிறதுக்கு என்ன வழியோ அதுக்கான ஒரு முயற்சியை குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இல்லை ஒரு 4 மணி நேரமோ நம்மளால எவ்வளோ முடியுமோ, நம்ம கமிட்மெண்ட்ஸ் எவ்வளோ குறைச்சிக்க முடியுமோ அதுக்கு தகுந்தபடியான முயற்சி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த தொடர் கதி அபியாசம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய கதியில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். நம்ம நேரம் கிடைக்கும் போதும், நாம் நினைக்கும் போதெல்லாம், நாம் நிலையத்துக்கு போகும்போதெல்லாம் அப்படின்னு மட்டும் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோன்னு சொன்னால் அந்த கதி மாற்றங்கிறது உண்டாகிறது இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளோ அதில் வைராக்கியம் கூடுதோ, எவ்வளவுக்கு எவ்வளோ அதில் முயற்சியானது அதிகரிக்குதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த கதி மாற்றத்துக்கான பலனை நம்ம கண்ணில் பார்க்க முடியும். ஸோ அந்த சரியான ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும். ரொம்ப லகுவாக, மெதுவாக, நீளமாக அதை செய்யணும். மேலே போகிறதும் கீழே இறங்குறதும் சமமாக இருக்கணும். இந்த மேலே போகிற கதிக்கும் கீழே இறங்குற கதிக்கு இடையில கேப் விடக்கூடாது. மேலே போன உடனே அப்படியே திருப்பி கீழே கொண்டு வந்துடணும் நிறுத்தாமல். ஒருவேளை நிறுத்துறதுக்கான சூழல் இருந்தால் கூட அதிக அளவில் கேப் கொடுக்கக்கூடாது, உடனே திருப்பிடணும். பூர்வ மத்தியத்தில் கவனத்தை வச்சுக்கிட்டே இந்த அபியாசத்தை செய்யணும். இந்த 4 பாயிண்ட்டை எப்போவுமே நம்ம நினைவிலே வச்சுருக்கோம். நீளமாக பண்ணணும், சமமாக பண்ணணும், இடையிடையே நிறுத்தாமல் பண்ணணும், பூர்வ மத்தியத்தில் கவனத்தை வச்சுக்கிட்டு பண்ணணும். இந்த கண்டிஷனுக்குள்ளார நம்ம கதி அபியாசம் செஞ்சோன்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய கதி சமீரன் கதி மாதிரி மாறிடும். அப்புறம் நமக்கு தொண்டை வலி வந்தாலும் சரி, சளி பிடிச்சாலும் சரி, இந்த என்ன மாதிரி கோல்டு இன்ஃபெக்ஷன் ஆகி பிரச்சனை ஆனாலும் சரி, ஆனால் அந்த கதி அபியாசத்தில் எந்த தொந்தரவுமே இருக்காது. இப்போவும் நான் செய்யக்கூடிய பயிற்சிகளில் அது எனக்கு எந்த தொந்தரவும் கொடுத்தது கிடையாது. கதி எப்பவும் போல் போயிட்டே தான் இருக்குது. ஆனால் அது லகுவானதுனால அதுக்கு தொந்தரவு இல்லை. அந்த கடினம் இருந்துச்சு, ஹார்ட்னஸாக கதி மேலே கீழே போயிட்டு வருதுன்னு சொன்னால் என்னால் கதியே எடுத்துக்க முடியாது. அது எந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு அது சுலபமாக மேலையும் கீழையும் போயிட்டு வந்துட்டே இருக்கும். அதனால நமக்கு எந்த இடைஞ்சலும் உண்டாகிறது இல்லை. வேற எந்த இடைஞ்சலும் அதை தடை செய்யவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு அபியாசம் உள்ளுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கணும். அது அந்த லகுவாகிற அந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு தான் சாமி இந்த 4 ஃபார்முலாவை சொல்றாரு. அதுக்கான தொடர் அபியாசமும் அங்கே தேவைப்படுது. அந்த முயற்சிக்கு பின்னாடி ஒரு பெரிய வைராக்கியமும் தேவைப்படுது. அதனால நாம அந்த கதி மாற்றத்தை உண்டு பண்றதுக்கு நம்முடைய ஓய்வு நேரங்களையும் ஓய்வு நாட்கள்லையும் தொடர்ந்து அபியாசம் செஞ்சு நம்ம ஜீவனுக்கு தேவையான மேல்கதியை வருவிச்சு அதன் மூலமாக நாம சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய அந்த சத்திய வாசகமா இருக்கக்கூடிய மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும்
சத்தியத்துக்கு விரோதமாக நான் நடக்காம, தன்னுடைய சக்தியை வெளியில் விட்டு தீர்க்காம, அதை உள்ளுக்குள்ளரே மேலும் கீழும் நடத்தி பிரம்மரந்தரத்தில் தட்டி திறந்து அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் லைக் செய்யறதுக்கான முயற்சியில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நாம் செஞ்சு கொடுத்துருக்கக்கூடிய சத்திய வசத்தை காப்பாற்றுற நிலைமைக்கு நாம் வளர்ந்து வரணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கிடையாது. ஏன்னா அதை வந்து நம்ம திங்கக்கிழமை மாற்றிட்டோம். ஸோ நாளைக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டு இன்னும் யாருன்னு எனக்கு தெரியல, இன்னும் நான் முடிவு பண்ணவே இல்லை. நான் யார்கிட்டையும் இன்னும் கலந்து ஆலோசனை பண்ணி பேசவும் இல்லை. மார்னிங் நான் பேசிவிட்டு யாராவது வந்தாங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக யாராவது இன்வைட் பண்ணுறேன், யாராவது வந்தாங்கன்னா அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த ரெகுலர் செஷனே வந்து நாளைக்கு நடத்துகிற மாதிரி ஏதாவது பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த வாரத்தில் எனக்கு இருந்த இந்த இடைஞ்சல்லாம் யாரையும் கூப்பிட்டு என்னால் பேச முடியல. அதனால் நாளைக்கு நம்ம மீண்டும் சந்திப்போங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். கொஸ்டின் பேப்பர்ஸை நான் நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விட்றேன். திங்கக்கிழமை பாலசுப்ரமணிய ஐயா வந்து கேட்பார். ஆத்த நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். எல்லோருக்கும் Yeah.